குணா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறு வெளியீடு. ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். எனக்கு பல வருஷமா கேட்டிருக்கிற இந்த பாம்பத்துக்குள்ள கை விட்டீங்களா கடிச்சிடாதுங்களாக்குன்னு கேட்பேன். கடிச்சது விஷம் ஏறலன்னு நான் உடனே சொன்னேன், மேலே போங்க பெரிய பாம்பு ஒன்று காத்துட்டு இருக்குதுன்னு ஒரு கிளைமேக்ஸோட முடித்தேன். இது வரைக்கும் நான் ஒரே ஒரு அவார்டு கூட வாங்கினதே கிடையாது. அவார்ட் ஷோக்கு போனது கிடையாது. என்னை யாரும் கூப்பிட்டது கிடையாது. இந்த காமெடியன்னாலே பொதுவாக என்ன பண்ணுவாங்க, கவுண்டர் அடிக்கணுங்கிறதுனால அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணுன்றால ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கெடுத்து விடுறதுக்குனே ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தங்களை இமோஷனல் ஆக்கி அழ வைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறது ரொம்ப 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 கடினமான விஷயம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே காமெடி அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி தான் இருக்கும். ஏதாவது படத்தில் லென்த்து அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் முதல்ல காமெடி சீனில் தான் கை வைப்பாங்க. இன்னைக்கு சூரியன் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியனா இருந்து ஹீரோவா இருக்காரு. நானும் காமெடியனா இருந்து இன்னைக்கு சன் டிவியில் ஆனந்த ராகம்ன்ற சீரியலில் ஹீரோவா பண்ணுறேன். The Kalakal Comedy Star Awards 2024 goes to Anu Mohan on the stage, ladies and gentlemen. Put your hands together. Bharatha Kaithal Kuttalam. எல்லாருக்கும் வணக்கமுங்க. நீங்கள் எல்லாம் என்ன உத்து பார்க்குறத பார்த்தா நான் என்னமோ இந்த இடத்துக்கு வந்து இங்கே என்னமோ பாம்பு பத்துக்குள்ளே கைவிட்டு பாம்பை பிடிக்கிறதுக்கு வந்த மாதிரியே பார்க்குறீங்க. இது பாம்பு பிடிக்கிற இடம் இல்லை. பட் ஒரு விஷயம், இப்போ மழைக்காலம், நிறைய இடங்களில் பாம்பு வந்துட்டுருக்குது. நீங்களாக பார்த்து பிடிச்சிக்குங்க. அருமையான ஒரு நிகழ்ச்சி. என்னையும் வந்து கௌரவிச்சு இந்த குழு வந்து என்னையும் தேர்ந்தெடுத்து எனக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. எனக்கு இந்த அவார்டு கிடைச்சதுக்கு மெயின் காரணம், என்னுடைய மனசாட்சிப்படி சொல்லணும்னா, என்னை நடிகனாக்கிய இயக்குநர்களுக்கும் என்னை நடிகனாக்கி பார்த்த தயாரிப்பாளர்களுக்கும் எனக்காக கதை வசனம் எழுதிய வசனகர்த்தாக்களுக்கும் என்னை இயக்கிய இயக்குநர்களுக்கும் படக்குழுவினர் அனைத்து பேருக்குமே என்னுடைய 40 ஆண்டு கால சர்வீஸில் என்னோடு அத்துணை திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். ஏனுங்க யாருங்க வீரரு தீரரு சூரரு நம்ம படையப்பரு, இந்த டைலாக் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதில் தான் நான் ஃபேமஸ் ஆனது. அதுக்கு இந்த மேடையில் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திரு இயக்குனர் என்னுடைய அருமை நண்பர் KS ரவிக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். ஏனுங்க இந்த பாம்பத்துக்குள்ளே கைவிட்டிங்களா கடிச்சிடாதுங்களாக்கு இதை படம்பூரமாக கேட்டே வருவேன். இதுக்கு ஒரு கிளைமேக்ஸ் வச்சோம். கிளைமேக்ஸில் ரம்யா கிருஷ்ணன் அவர்களை பார்க்க வருவார். ஒரு 20 வருஷம் கழித்து பார்க்க வரும்பொழுது நான் தான் போய் டோர் திறந்து ரஜினி சாரை உள்ளே கூப்பிடுவேன். கூப்பிடும் பொழுது இயக்குனர் ரவிக்குமார் சொன்னார், அனுமன் சார் இங்கேயும் ஒரு தரம் கேளுங்க அப்படின்னு. அப்போ நான் கேட்பேன், ஏனுங்க பல வருஷமாக கேட்டிருக்கிற இந்த பாம்பத்துக்குள்ளே கை விட்டிங்களா கடிச்சிடாதுங்களாக்குன்னு கேட்பேன். உடனே ரஜினி சார் கேட்குறாரு, அனுமன் நீங்கள் இப்படி கேட்குறீங்க, இப்போ நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு டைரக்டர் கேட்டார். டைரக்டர் சொன்னார், கடிச்சது ஆனால் விஷம் ஏறல அப்படிம்பார். இப்போ நீங்கள் அனுமன் என்ன சொல்லுவீங்க என்ன கேட்குறாரு. சார் நான் டேக்கில் சொல்கிறேன்னு. வெயிட்டிங் ஸ்டார்ட் கேமரான்னு. நான் உடனே அவர் சொன்னார், கடிச்சது விஷம் ஏறலன்னார். நான் உடனே சொன்னேன், விஷம் ஏறலிங்களா, மேலே போங்க பெரிய பாம்பு ஒன்று காத்துட்ருக்குதுன்னு ஒரு கிளைமேக்ஸோடு முடித்தோம் ரம்யா கிருஷ்ணன். சினிமா அப்படிங்கிறது ஒரு காலத்தில் ஒரு மாதிரி இருந்தது. இன்றைக்கி காமெடி படமே எடுத்தாலும் கூட உங்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அதுக்கு மெயின் காரணம் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, டிக்கெட் ரேட்டு தான். ஒரு மாலில் வந்து ஒரு தியேட்டரில் ஒரு டிக்கெட் 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் அங்கே குடிக்கிற காஃபி 100 ரூபாங்கிறாங்க. ஒரு பாப்கார்ன் வாங்கினா 250 ரூபாங்கிறாங்க. இதுக்கு பயந்துட்டு இன்றைக்கி சினிமாவுக்கு ஃபேமிலியாக யாருமே வர்றதில்லை. இதுதான் உண்மையான விஷயம். டிக்கெட் ரேட்டை குறைச்சிக்கிட்டு ஆர்டிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட்டும் கூட போடலாம். நான் ஹீரோவாக நடித்தா 200 ரூபா கொடுத்து நீங்கள் படம் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. நான் நடித்து 20 ரூபான்னு பார்ப்பீங்க. அந்த மாதிரி டிக்கெட் ரேட் எல்லாம் கரெக்ட் பண்ணணும். தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கையை ஏற்று அரசாங்கமாகட்டும், தயாரிப்பாளர்கள் எல்லாம் இந்த நம்ம திரைப்படத்துறை சங்கங்கள்லாம் சேர்ந்து அந்த தியேட்டரில் விற்கிற பொருள் இருக்குது இல்லையா, அதனுடைய விலையை குறைத்தாலே நம்ம தியேட்டரில் நல்லாயிருக்கும், நம்ம சினிமாவும் நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் என்னை வாழ்த்தியதற்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி. வணக்கம்.
ஸ்டார்டிங்கே நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. காமெடியன் ஸ்டார்ஸ் அப்படின்ற ஒரு விருது. நான் சொன்ன மாதிரி தான் காமெடி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். உங்களுக்கு 1000 கஷ்டம், காமெடியன்ஸ்க்கு என்ன இருந்தாலும் அந்த கேமரா முன்னாடி வரும்போது எங்கள் எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது. இந்த மாதிரி எத்தனையோ படங்கள் நீங்களும் நடிச்சிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது உங்களுக்கு அது மாதிரி நடந்திருக்கா? ஒரு சீரியஸாக ஏதாவது விஷயம் நடந்திருக்கோம், ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு காமெடியான விஷயம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அதெல்லாம் எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க, எப்படி மேனேஜ் பண்ணீங்க இண்டஸ்ட்ரியில்? அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ண வேண்டாம், அது அப்படியே வந்துடும், வேறு வழி இல்லை, அதுதான் நம்மளோட வேலை. எனக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்கு. என்னோடய அம்மா இறந்து போயிட்டாங்க. நான் கஞ்சா கருப்போட ஷூட்டிங்கில் இருக்கேன், மதுரையில் இருக்கேன். ஸோ என்னோடய 8 o'clock ஃப்ளைட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் 12 o'clock ஃப்ளைட் பிடிச்சி தான் வந்தேன். நான் அன்றைக்கெல்லாம் அழுதுருக்கேன். ஸோ யாராவது என்னை இந்த கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அது இன்டர்வியூவில் யாராவது கேட்டிருந்தா கூட பெருசாக ரீச் ஆகியிருந்திருக்காது. பட் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜில் இந்த கேள்வி கேட்டது ரொம்ப தேங்க்ஸ் ஷோபனா. அண்டு முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு வரும்போது மெமெண்டம்னு சொல்லுவோம், பட் இது வந்து அவார்ட். இது வரைக்கும் நான் ஒரே ஒரு அவார்டு கூட வாங்கினதே கிடையாது, அவார்ட் ஷோக்கு போனது கிடையாது, என்னை யாரும் கூப்பிட்டது கிடையாது. ஸோ தேங்க்ஸ் அரோரா அண்ட் தேங்க்ஸ் விஷ்ணு பிரியா. எனக்கு என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் கிடைச்ச அவார்டு இது அண்ட் ஃபஸ்ட் அவார்ட் ஷோ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அழகப்பன். ஃபஸ்ட்டு வந்து பவர் ஸ்டார் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. அவர் கையால் வாங்கின ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்பயுமே வந்து அப்படின்னாலே சார் தான். அவரோட அந்த ஒரு சின்ன சிக்னேச்சரே போதும். நாங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக ஏன் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் என்ன மாதிரி காமெடியன்கள் எல்லோரும் கைதட்டுறதுக்கு தான் உட்காந்துருப்போம். இன்றைக்கி காமெடியன்களுக்கு கைதட்டி அவார்டு கொடுக்குற ஒரு ஷோ இது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து சகிலா அம்மா பேசினதுலேருந்து வாசுகி அம்மாவோட இன்ட்ரோலேருந்து எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ஏவி செஞ்ச ஃபஸ்ட்டு இந்த டீமுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்பயுமே வந்து ஒரு ஹீரோ அப்படின்னா ஒரு அங்கீகாரம் கிடச்சிரும், ஹீரோயின் கிடச்சிரும். இந்த காமெடியன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு கட்டு மாதிரியே தான் ஜோக்கரும். நாங்கள் வந்து ஹீரோவோடையும் காமெடி பண்ணுவோம், ஹீரோயினோடையும் காமெடி பண்ணுவோம், வில்லன்கிட்ட போய் காமெடி பண்ணி அடி வாங்கிட்டு வருவோம். ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கிறது வந்து இந்த காமெடின்ற கேரக்டர் தான். ஆனால் சிவகார்த்திகேயன் அண்ணன் சொன்ன மாதிரி காமெடி அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி சூரியன் இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா காமெடியனாக இருந்து ஹீரோவாக இருக்கார். நானும் காமெடியனாக இருந்து இன்றைக்கி சன் டிவியில் ஆனந்தராகம்ன்ற சீரியலில் ஹீரோவாக பண்ணுறேன். இந்த காமெடியன்னாலே பொதுவாக என்ன பண்ணுவாங்க, கவுண்டர் அடிக்கணுங்கிறதுனால அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கணுன்றால ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை கெடுத்து விடுறதுக்குனே ஒரு 2 பேர் இருப்பாங்க. நல்லா இல்லை, இது என்ன பெருசா, ஓ இது காமெடியா அப்படின்னு. அதையெல்லாம் தாண்டி மற்றவங்க சிரிக்கிறாங்களோ சிரிக்கலையோ நம்ம மனநிறைவுக்காக நம்ம பண்ணும்போது அது எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய அளவில் ரீச் ஆகும். அது மாதிரி தான் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து சாரோட அந்த சிக்னேச்சர் நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்பயுமே வந்து என்னுடைய ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னா, நமக்கு முன்னாடி சாதித்தவங்களும் இருக்காங்க, நமக்கு பின்னாடி சாதிக்க போகிறவங்களும் இருக்காங்க, நம்ம சாதிச்சிட்ருக்கோம். ஒரே ஒரு விஷயந்தான், இந்த 3 பேரோடையும் நம்ம பயணம் பண்ணி போயிட்டே இருக்கணும். கலைஞர்களுக்கு வந்து 2 விஷயந்தான் போதை. 1 அன்னைக்கு டே பேமெண்ட்டு மீட்ரு, 2வது கைத்தட்டல். இந்த விஷயந்தான். எப்போ நமக்கு ஏதாவது ஒரு வீட்டில் வந்து போர் அடிக்கினாலும் காமெடி சீன் போட்டுறது. அது மாதிரி நிறைய பேர் எங்களை பார்த்து சந்தோஷப்படுறீங்கன்றது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கலக்கல் காமெடி இந்த விருது வந்து வருஷம் கிடைக்கணும். நாங்களும் வருஷம் வருவோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் டே. இந்த நாளுக்கும் இந்த நிமிஷத்துக்கும் நன்றி. And hamper from Otto Pothis, and thank you so much for your support, sir. சாதாரண மேடைகள்லாம் பேசிடலாம், இந்த மாதிரி ஒரு கோளாறான கும்பல் இருக்கிறப்போ பேசுறது கொஞ்சம் பயமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
நீங்கள் அடிக்கடி சொன்னீங்க காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தியேட்டர் பண்ணுறப்ப எனக்கு அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருத்தங்களை இமோஷனல் ஆக்கி அழ வைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறது ரொம்ப 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 கடினமான விஷயம். அதெல்லாம் ரொம்ப அசாதாரணமாக நான் இந்த கோளாறு கும்பல் முன்னாடி பேசுகிறதுக்கு தான் யோசித்தேன், மித்தபடி நான் பேசிடுவேன். அதனால் ரொம்ப அசாதாரணமாக ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து என்னோட மிகப்பெரிய அளவில் என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் தொடர்ந்து அவங்க நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்கணும். எனக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நானும் அந்த முயற்சியை செய்வேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி காமெடியன்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஈவெண்ட் பண்ணதுக்காக விஷ்ணுபிரியா அவர்களுக்கும் சாய்க்கும் மிகப்பெரிய நன்றிகள். இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணணும். இவ்வளோ பேரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இங்கே வந்திருக்க எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா 2004 வந்தது காதல், அப்புறம் 2024 20 இயர்ஸ் கழிச்சு எவர் கிரீன் காமெடியன் அப்படின்னு ஒரு அவார்டை கொடுத்துருக்கீங்க. லயன் கிங் மாதிரி 25 வருஷத்துக்கு ரொம்ப ஹாப்பி. அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே காமெடி அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு ஊறுகாய் மாதிரி தான் இருக்கும். அதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஏதாவது படத்தில் லென்த்து அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் முதல்ல காமெடி சீனில் தான் கை வைப்பாங்க. அதை தாண்டி அந்த படம் ஓடி அதில் கவனிக்கப்பட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து அவார்டு வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய பிரயத்தனம். அதாவது கமல் சார் அடிக்கடி சொல்லுவார், காமெடியன்னு தனியாக ஒருத்தர் கிடையாது, நடிகர் தான். தொடர்ந்து அதே வேலையை செஞ்சுட்டே இருக்கிறதுனால அது காமெடியன் அப்படின்னு சொல்லிடுறோம். பட் எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரியிலேயே, ஏன் உலகத்திலேயே முதல் முறையாக காமெடியர்களுக்குன்னு தனியாக ஒரு அவார்ட் ஷோ வச்சு நடத்துகிற முதல் நிறுவனம் அரோராவாக இருக்கணும். இதில் ஸ்பான்சர் பண்ணுற அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது ஒரு எல்லாருமே வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, ஷக்கிலாக்கா பயங்கர ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஷக்கிலாக்கா சொன்னோடனே நான் மெமெண்டோஸ், அதாவது இந்த மாதிரி நிறைய ஷீல்டு வாங்குவோம் நாங்கள் போகிற இடத்துல. நான் கிட்டத்தட்ட ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை நான் கூட பகிர்ந்துக்கிறேன். இப்போது என்னென்னா, நான் வந்து ஒரு 6 வயசுலேருந்து மேடைகள் நடிக்க ஆரம்பித்தேன். நிறைய படங்கள், இது வரைக்கும் 200 படங்கள், 2 படம் டேரக்ஷன் பண்ணியிருக்கேன். எங்கே போனாலும் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 18 கண்ட்ரிஸ் போயிருக்கேன். நான் எல்லா இடத்துலையுமே இப்படி மாதிரி அவார்டு ஒரு இது கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நான் வீட்டில் என்ன பண்ணேன், சின்ன ஷீல்டு, கொஞ்சம் பெரிய ஷீல்டு, அதுக்கு பெரிய ஷீல்டு, அது பெரிய ஷீல்டு ஃபுல்லாக 4 பக்கமும் அதுவே 1 லட்ச ரூபா செலவாச்சு. அது அந்த வைக்கிறதுக்கு ரேக்கெல்லாம் அடித்து வீட்டிலே கேட்பாங்க, எதுக்குங்க இதெல்லாம், அது வாடகை வீட்டில் பண்ணுறீங்க, நீங்கள் சொந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு வாட்டியும் வீடு ஷீட் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு அங்கே அடிக்க வேண்டியிருக்கு, எக்ஸ்ட்ரா 1 லட்சம் ஆகுது, இதெல்லாம் எது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கேட்டாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஷீல்டெல்லாம் செஞ்சு நான் அப்படி பெருமையாக உட்காந்துக்கிட்டு படம் பார்த்துட்டு இருப்பேன் ஷூட்டிங் டைமில். ஒரு வயசானவர், அது கீழ் ஃப்ளோர் என்னோடய வீடு, ஒரு வயசானவர் டெய்லி கீழே இறங்கி வருவார், என்னையும் பார்ப்பார், ஷீல்டையும் பார்ப்பார், அப்புறம் போயிடுவார். ரிட்டையர்ட் பர்சன் போல இருக்கவர். இப்படி நான் வழக்கு 2-3 நாள் நடந்துச்சு. நான் அவரை கூப்பிட்டேன், ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, என்னமோ வரீங்க, இந்த ஷீல்டெல்லாம் பார்க்குறீங்க, என்னையும் பார்க்குறீங்க, அப்புறம் போயிடுறீங்க அப்படின்னு. தம்பி நான் ஒரு விஷயம் கேட்கலாமா உங்கள்கிட்ட அப்படின்னாரு. என்ன அப்படின்னு. நீங்கள் எதுவும் கோச்சிக்கூடாது. இல்லை கோச்சு சொல்லுங்க, கேளுங்க அப்படின்னு. நீங்கள் ஷீல்டு செய்கிறவரான்னு கேட்டார். ஷீல்டு செய்கிறவரா? இல்லைங்க, இவ்வளோ டிஸ்பிளே வச்சுருக்கீங்களா? இல்லைண்ணே, இதெல்லாம் நான் அந்த ஷீல்டெலாம் என்னை பார்த்து திரிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அடுத்த வாட்டி ஷிட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 2,000 ஷீல்டு இருக்குது, நம்ப மாட்டீங்க. கொண்டு போய் காயலங்களில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோ ஷிட் பண்ணோம். அதாவது இதில் மாதிரி என்னென்னா, இந்த மாதிரி விருது கொடுத்து கௌரவிக்கிறதுலாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், இதுவரைக்கும் நீங்கள் செய்தது ரொம்ப சிறப்பான செயல், இதுக்கு பிறகும் நல்ல செயல் நிறைய செய்யணும் அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காக இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நிறைய நல்ல படங்கள் நாங்கள் நடிக்கணும். ஏன்னா வாழ்த்துங்க. இங்கே வந்து பொறுமையாக பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களோட கம்பேக் மூவி அஸ் அ ஸ்டார் மூவி பற்றி சில வார்த்தைகள். ஸ்டார் கிட்டத்தட்ட எனக்கு வந்து அதான் சொன்னேன், 2004 வந்தது காதல். அதுக்கப்புறம் 2024 இந்த ஸ்டார் படத்துக்கு பிறகு பெரிய ரீஎன்ட்ரி எனக்குன்னு சொல்லலாம். இப்போ 6 படம் நடிச்சிட்ருக்கேன். 2 படம் ஹீரோவை பண்ணிகிட்ருக்கேன். வெற்றி வேலப்பன் ஒரு படம், ஆளுமைன்னு ஒரு படம், 2 படம் ஹீரோவை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டார் படத்துக்கு பிறகு தான் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க போகிறதுலாம். சொல்லி ஓ இப்படி இருக்காங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸுக்குலாம் நிறைய பேருக்கு அந்த படம் பார்த்தவங்களாம் தெரியும். பட் அதையெல்லாம் தாண்டி ஸ்டார் படத்தில் கிடைச்ச ரெக்கக்னைஸ்க்காக எனக்கு வந்து என்னோட நன்றி தெரிவிச்சேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் அவார்ட். லவ் யூ ஆல். தேங்க்யூ. குணா படத்தை தியேட்டர்ல பார்க்க கொடுத்து வைக்கலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்காகவே மறு வெளியீடு. ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர்.